அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த கோவில் நேர்த்தி கடனாக நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்து வெற்றிலை மாலை சாற்றி புது வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். அடுத்ததாக நாமக்கல் நகரில் மத்தியில் அமைந்திருக்கும் சாலகிராமம் மலையின் மேற்கு புறத்தில் குடவரை கோவில் உக்ர நரசிம்மர் திருக்கோவில் காட்சியளிக்கிறார். நரசிம்மமூர்த்தி ஆதியில் தேவநேசனாம் உருவாக்கப்பட்ட இக்கோவில் பிற்காலத்தில் சிற்பக்கலையில் ஆர்வம் கொண்ட பல்லவ மன்னர்களால் அழகுற புதுப்பிக்கப்படும் என சொல்லப்படுகின்றன. இங்கு நரசிம்மமூர்த்திக்கு மேற்கு நோக்கி வீரமாகாணம் வலது திருவடி ஊன்றி திருவடி பெரிய திருவடி மடிந்து விற்றிருக்கிறார். அருகில் பூஜ முனிவர்களாக சகன சனதாக்கள் உள்ளனர். சூரிய சந்திரர்கள் சுவரி வீரசந்திரர், வலதுபுறம் ஈஸ்வரரும் இடதுபுறம் நான்முகனும் இரண்யனை வதம் உக்கிரம் தணிவதற்கு வழிபடுகின்றனர். நரசிம்மமூர்த்தியின் அபயமளிக்கும் வலது கையில் கூரிய நகங்களும் இரண்யாட்சரம் செய்த இரத்தக்கரை இன்னும் விளங்குகிறது. அன்ற மகாலட்சுமி தவத்தால் மகிழ்ந்த நரசிம்மர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் என்ற பெயருடன் இந்த தலத்தில் அருள்பாலிக்கிறார். அடுத்ததாக குடைவரை கோவில் லட்சுமி நரசிம்மருக்கு வலதுபுற சுவரில் சம்பவத்தை பிளந்து கொண்டு ஆக்ரோஷத்துடன் வெளிவந்து இரண்யாட்சரன் தன் மடியின் மீது 4 கையிலும் ஆயுதங்கள் தாங்கியும் சுகுருமாக உக்ர நரசிம்மர் திருக்கோவில் காட்சியளிக்கிறார். நாமக்கல் நகரின் நடுவில் இருந்து 200 அடி உயரமுள்ள குன்றின் மீது அமைந்துள்ளது லட்சுமி நரசிம்மர் கோவில். ஒரு குடைவரை கோவில் ஆகும். கோபுர வாயிலை கடந்து உள்ளே செல்கிறோம். துஷ்டம்பம் பலிபீடம் காணப்படுகிறது. இடப்பக்கம் உள்ள சன்னதி தனி சிறப்பு இருக்கிறது. கிருஷ்ணர், ராமர், ராமானுஜர் போன்றவர் எழுந்தருளியுள்ளனர். எதிரே பிரகாரத்தின் மறுமுனையில் வேதாந்த தேசிகர் காணப்படுகிறார். பெருமாளை நோக்கி அமர்ந்துள்ள கருடனை வணங்கியவாறு வாத்தி மண்டபம் மகாமண்டபம் கடந்து அடுத்த சாம மண்டபம் செல்லலாம். மகாமண்டபத்திற்கு அருகே விஸ்வனேஸ்வரர் தனது சன்னதியில் காணப்படுகிறார். கருவறை மலை முழுவதும் துவங்கி அர்த்த மண்டபத்துடன் இணைக்கிறது. மண்ட தூண்களில் சிற்ப வேலைகள் காண முடிகிறது. கருவறையில் அமர்ந்த நிலையில் நரசிம்மர் காட்சியளிக்கிறார். இரண்யனின் மார்பை பிளந்த அவரது வலக்கரம் சிகப்பு வண்ணத்தை பெற்றுள்ளது. முன் இடது தொடை மீது படர்ந்துள்ளது. பின் வலது கரத்தில் சங்கும் பின் இடது கரத்தில் சக்கரம் மேல் பகுதியில் உள்ள நரசிம்மரின் திருமார்பிலும் மாலை மகாலட்சுமி உருவமும் காணப்படுகிறது. வாத்தி மண்டபத்துக்கு வடக்கு வாயில் வழியாக வெளியே வந்தால் லட்சுமி நரசிம்மரையும், தெற்கு வெளியே வந்தால் நாமகிரி தாயாரையும் தரிசிக்கலாம். நரசிம்மர் தன்னைக்கு எதிரே சாலத்தின் வழியாக ஆஞ்சநேயரை காணலாம். ஆஞ்சநேயர் நரசிம்மர் முகத்தை நேரடியாக காண அஞ்சு அவரது திருவடிகளை மட்டும் தரிசனம் செய்யும்படி 18 உயரத்தில் கோவிலை நோக்கியவாறு விஸ்வரூப திருக்கோலத்துடன் கைகூப்பி எழுந்தருளியுள்ளார். இரண்யன் வதம் செய்த பின் எவரும் நெருங்க இயலாதபடி உக்கிர பொங்கி காட்சியளித்த நரசிம்மர் பண்பு பிரகலாதன் வேண்டுகோளுக்கு இணங்க சாந்தமடைந்த சாலக்கிராம மலையாக திகழ்ந்து வருகிறது. சஞ்சீவி மலையை முதலில் பெயர்த்து வந்த முடிவில் திரும்பி வைத்த அனுமன் அதற்கே நரசிம்மர் உருவெடுத்த சாலகிராம மலையின் மலம்பை கண்டு மயங்கி அதை தூக்கி கொண்டு வந்தபோது தாகம் தீர்த்து கொள்ள எண்ணி இந்த தலத்திற்கு இறங்கி வைத்தார். தாகம் தடிந்து நரசிம்மரை தூக்க முடிய போகவே நரசிம்மரும் இங்கேயே தங்கிவிட்டாராம். பங்குனி மாதத்தில் இங்கு வெகு விமர்சையாக தேர் திருவிழா நடைபெறுகிறது. இங்கே அசுரர்கள் தலைவரான இரண்யன் தன் நாட்டு மக்களிடம் யாராவது தனது நாராயண நம எனும் சொன்னால் நாக்கை துண்டித்து விடுவேன், இரண்யாய நமக என்று சொல்ல வேண்டும், நானே கடவுள் என உத்தரவிட்டு விட்டான். பெற்ற மகனே பிரகலாதனுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என சொல்லிவிட்டான். ஆனால் மகன் மறுத்து விட்டான். விளைவு பிரகலாதனை சித்திரவதை செய்யப்பட்டான். எதற்கும் மசியாத பிரகலாதனுக்கு தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என நாராயணம் சொன்னதும் அங்கிருந்து தூணை அருமையாக உடைத்தான். இரண்யன் தூணிலிருந்து நரசிம்மர் மூர்த்தி வெளிவந்தார். நாராயணர் உலகமே அஞ்சி நடுங்கியது. வீரமாக பேசிய இரண்யன் கலங்கி போனான். அவனது வீரமே கோபம் அடங்கி போனது. நாராயணமூர்த்தி அவன் உடலை கூறிய நகங்களால் கீறி கொன்று விட்டார். உக்கிரத்துடன் இருந்த நரசிம்மர் கோபத்தை தணிப்பதற்காக அவர் மடியில் மகாலட்சுமி அமர்ந்தார்கள்.
இந்த தலம் 7ஆம் நூற்றாண்டில் அயேந்தி குணசீலன் என்ற பல்லவ மன்னரால் அமைக்கப்பட்டது. இந்த கோவில் மிக சிறப்பாகவே இருக்கிறது. கல்வெட்டுக்கள் கூறுகின்றன, கண்டநாயகி நதிக்கரையில் இருந்த நரசிம்மர் மூர்த்தியின் திருக்கோவில் கண்டு வணங்கிய ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை பேர்த்தெடுத்து வந்தார். வான்வழியாக வந்தவர் வைகரில் தவம் செய்த வேண்டி இங்குள்ள கமலாய குளக்கரையில் மலையை இறக்கி வைத்தார். தவம் முடிந்து மீண்டும் மலையை தூக்க முயற்சித்த போது முடியாமல் தவித்தார். அப்போது அன்னை மகாலட்சுமி என்னையே படியே நரசிம்மர் மூர்த்தி இங்கு கொண்டு வந்தாய், எனவே நீ ஸ்ரீராமன் செய்யும் கடமை முடிந்து நரசிம்ம மூர்த்தியை வணங்கி வீடு பேருக்கு உத்தரவிட்டார். அதன்படியே தொழுகையுடன் நின்ற நரசிம்மர் மூர்த்தியை வணங்குகிறார் அனுமான். இங்கே சிறப்பாக நரசிம்மர் மூர்த்தி மேற்கு நோக்கி வீரசமாக வலது திருவடி ஊன்றி இடது திருவடியை மடித்து விற்றிருப்பது மிக சிறப்பானதாக இருக்கிறது. இங்கே உங்களுக்கு பண கஷ்டம், குழந்தை பேர் கிடைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்று செல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.